ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது, நம்மை கர்மா தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், கர்மாவிலிருந்து நாம் தப்பித்து வாழ ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். நீங்கள் நன்மையை செய்தால் நிச்சயமாக நன்மை உங்களுக்கு அதிக அளவில் வரும். தீமையை செய்தால் தீமை பல மடங்கு உங்களுக்கு வந்து சேரும். அப்பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிந்த மட்டும் நன்மையை செய்யுங்கள். மனித வாழ்க்கையில் எதுவும் தானாக நடக்காது. ஒரு விதை விதைக்கிறோமே என்றால் கூட அது நமக்கு உடனே கிடைக்கிறது என்றால் அது வேறு யாராவது விதைத்திருப்பார்கள் இல்லையா? அதுபோல் நமது வாழ்க்கையில் எதுவும் தானாக நடக்காது. நமக்கு எது தேவையோ அதை நாம் தான் அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதற்குண்டான விதைகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும். சிலவற்றை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சில சமயங்கள் பல சிக்கல்கள் வரும், சிரமங்கள் வரும். அதையெல்லாம் நாம் மனதார ஏற்றுக்கொண்டு விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் நாம் அதில் தொடர்புடையவர்கள். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கையில் பல நன்மைகளும் உண்டாகும். காலத்திற்கு தகுந்தாற்போல், நான் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தேன், என் தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தார்கள், இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அதனால் காலம் எப்படி போய்கொண்டிருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல், இப்பொழுது சிறியவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, அப்டேட்டுக்கு வாருங்கள் என்று. ஒரு செல்போன் வாங்கினால் கூட அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்று பல சோதனைகள் செய்து வாங்குகிறார்கள். அதேபோல் கோடிக்கணக்கான விலைமதிப்பற்ற வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அந்த வாழ்க்கையையும் நாம் மாற்றிக்கொள்ளத்தானே வேண்டும். நாம் எதை விதைக்கின்றோமே அதுதான் முளைக்கப் போகின்றது. நாம் பாவக்காய் செடியை நட்டு வைத்துவிட்டு ஆப்பிள் பழம் வரவில்லை என்று ஏங்கக்கூடாது. அதனால் நாம் முதலிலே ஆப்பிள் வேண்டும் என்றால் ஆப்பிள் செடியைத்தான் நட வேண்டும். சிலர் தவறுகளை விதைத்துவிட்டு நன்மை உண்டாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது நிச்சயமாக நடக்காது. நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, இந்த 3 காலமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. நேற்று நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்கு உண்டான பலன் இன்று கிடைக்கும். இன்று என்ன செய்கின்றீர்களோ அதனுடைய உண்டான பலன் நாளைக்கு கிடைக்கும். ஆகவே நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் நல்ல முறையாக செய்துவிட்டால் நற்பலனை அடையலாம். ஒரே சமயத்தில் யாராலும் இரண்டு பாகமாக யோசிக்க முடியாது. அதேபோல் 2 செயல்களையும் செய்ய முடியாது. எதை எடுத்தாலும் ஒன்றை தெளிவாக செய்து முடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம் நடத்தை, சிந்தனை, செயல் எல்லாம் நன்மைக்காகவே இருக்க வேண்டும். நல்லதே செய்யுங்கள், நன்மையை அடையலாம். நாம் முன்காலத்தில் நடந்த செயல்களுக்கு விடை தேடிக்கொண்டே இருந்தால் நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும். நிகழ்காலம் சூன்யமாகிவிடும். அதனால் நடக்கும் காலத்தில் இப்பொழுது இந்த நொடியில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நன்மைகள் நடக்கும். எப்போதும் எதிலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்புணர்வு, நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டிப்பாக நாம் உற்று கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். உற்பத்தி செய்யப்படும் ஊசி முதல் ஏரோப்ளைன் வரை எல்லாமே பொதுமக்களாகிய நம் தலையில்தான் கட்டுகிறார்கள். அதனால் எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்கள் முடிவு செய்து வாங்குங்கள். அரசியல், சினிமா, நாடகம், டிவி, செல்போன், வியாபாரம், பரிகாரங்கள், பந்தயங்கள் என அனைத்துமே நம்மை சுற்றி, நம்மை ஏமாற்றி, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பறிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருப்பது இந்த காலத்திற்கு மிக மிக அவசியம்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.